பிரிஞ்சி பண்ணலாம் வாங்க. ஒரு குக்கர்ல 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோனே சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு பச்சை மிளகாய் 3 போடுங்க. ஒரு வெங்காயத்த வெட்டி நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு லைட்டா உப்பு போடுங்க. வதங்கிடும் சீக்கிரமா. உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கினா சீக்கிரமா வதங்கிடும். நெய் 1 ஸ்பூன் விடுங்க. கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி போடுங்க. போட்டு ஒரு வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் போடுங்க. ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி அதில் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. கரம் மசால் போடுங்க. மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடுங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டேன். அது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி போட்டு தேங்காய் நல்லா முழு தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி தேங்காய் பால் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. வடிகட்டி 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு தேங்காய் பால். நான் வந்து 2 டம்ளர் போட்டிருக்கேன் அரிசி. அதுக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றணும். நல்லா கொதிக்கும் போது அரிசியை போட்டு நல்லா குக்கரை மூடிட்டு பச்சை மிளகாய் பத்தலை காரம், அதனால நான் 2 போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டேன். 2 விசில் விட்டிங்கன்னா சிம்மில் வச்சு நல்லா வெந்துடும். ப்ரெட்டு வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி ஒரு 6 ஸ்லைஸ் எடுத்து வெட்டிக்கோங்க. வெட்டி எண்ணெயில் பொரித்து லாஸ்ட்டாக மேலே போட்டு கலர்னிங்கன்னா சூப்பராக பிரிஞ்சிக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் பாலும் இதுவும் மிங்கிலாய் நல்லா தயிர் பச்சடிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.